பேத்தி நல்லா இருக்கா? வணக்கம் நேயர்களே, நீங்கள் கடந்த 2 வாரமாக ஒரு நம்ம திருநெல்வேலி ஊரில் வந்து பிரசித்தி பெற்ற 2 கோயில்களை பார்த்தீங்க. இது வந்து 3வது கோவில். நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே இருக்கிறது இந்த கோவில். இந்த கோவில் ராமர் கோவில்னு பேர். இந்த அருகன்குளம் ராமர் கோவில் வந்து தாமிரபரணி நதிக்கரை ஓரத்தில் வீட்டிலிருந்து ராமர் வந்து அருள் புரிகிறாரு. இந்த ராமபிரானோட தல வரலாறு, இந்த கோவிலோட தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமபிரான் வந்து 2031 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ராமர் வந்து இங்கே ஜடாயு தீர்த்தத்துக்கு மோட்சம் கொடுக்கும்போது ஜடாயு கிட்ட வந்து ஜடாயு கேட்குறாரு, ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது அந்த கதாபாத்திரத்தினால தான் இந்த கோவில் உருவாகுச்சு. இப்போ ராமாயணத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயு போய் அதை தடுக்குது. ஜடாயு தடுக்கும்போது அந்த கதாபாத்திரத்தில் வர்றது தான் வந்து இந்த ராமர் கோவில். அந்த ஜடாயு வந்து ராவணனை தடுக்கும்போது ராவணன் வந்து இறக்கையை வெட்டிடுறாரு. வெட்டும்போது அதோட இறக்கையும் துண்டுகளும் அங்கே விழுந்துருது. அப்போ ராமபிரான் அந்த வழியாக தேடி வரும்போது ஜடாயுவை பார்த்து, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ராவணன் இந்த வழியாக சீதா மாதாவை கடத்திட்டு போகிறதாகவும், கடத்திட்டு போனவங்கள நான் தடுக்கும்போது ராவணன் என் இறக்கையை வெட்டிட்டதாகவும் அது வந்து சொல்லுது. அப்போது அந்த ஜடாயு சொல்லுது, நீங்கள் ராவணனை போரிட்டு திரும்பி வந்து சீதாதேவியோடு எனக்கு கல்யாண கோலமாக காட்சி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் என்னோடய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த உயிர் சாந்தி அடையாமல் அந்த ஆத்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, நான் அப்படியே நீ கேட்ட மாதிரியே செய்கிறேன்னு அருள் வழங்கிட்டு அவர் போயிட்டார். ராவணனை வதம் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்த வாக்குக்காக திரும்பவும் இந்த இடத்துக்கு ராமபிரான் வந்து தம்பதி கோலமாக ராமன், லக்ஷ்மணன், சீதா, ஆஞ்சநேயர் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து எல்லாருமே ஒரு குடும்ப சகிதமாக அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, அவருக்கு மோட்சத்தை, அவர் ஆத்மாவை மோட்சம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அயோத்தியை நோக்கி போகிறாங்க. அதுதான் இந்த ஸ்தலத்தோட தல வரலாறு. இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா, அது வந்து ராமர் கோவில். நான் சொல்லிட்டு இருந்த அந்த கதாபாத்திரத்தில் உள்ள ஜடாயு வந்து விழுந்த இடம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் விழுந்திருக்கு. ஜடாயு வந்து இந்த இடத்துல விழுந்து இந்த இடத்துல இருந்து தான் ராமபிரான் வந்து அதுக்கு வேண்டிய கிரிகைகள்லாம் பண்ணார். அவர் ராமபிரானே தன்னோட கையால் அந்த ஜடாயுக்கு வந்து மோட்சம் கொடுத்தனால இந்த ஸ்தலம் வந்து தர்ப்பணத்துக்குரிய விசேஷமான ஸ்தலமாக வந்து குறிப்பிடப்படுறாங்க. இங்கே வர மக்கள் வந்து புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை அந்த மாதிரி விசேஷமான அமாவாசைகளில் வந்து ராமர் கொடுத்து அந்த இடத்துல வந்து தர்ப்பணம் கொடுக்கறது இன்னும் மிகப்பெரிய விசேஷமாக கருதுகிறாங்க. இந்த இடத்துல வந்து தான் ஜடாயுக்கு வந்து ராமர் மோட்சம் கொடுத்து அதுக்குண்டான தீர்த்தங்கள்லாம் உருவாக்கி, ராமதீர்த்தம், சிவதீர்த்தம், ஜடாயு தீர்த்தங்களை உருவாக்கி அதுக்கு அந்த பறவைக்கு வந்து அவரே தன் கையால் தர்ப்பணம் பண்ண இடம் வந்து இந்த இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து தர்ப்பண ஸ்தலமான ஜடாயு தீர்த்தம். அந்த ராமபிரான் காட்சி கொடுத்த ஸ்தலம் வந்து அந்த இடத்துல அங்கே இருக்குது. அது ஒரு 10 அடி தூரத்தில் இருக்குது. அதுலேருந்து இங்கே இந்த ஜடாயு தீர்த்தம் இருக்குது. அங்கே வந்து ஜடாயு தீர்த்தம், ஜடாய்க்கு உண்டான ஈமக்கிரியையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ராவணனை போய் போரில் வென்றுட்டு திரும்பவும் வந்து இங்கே சீதா சமேதரராக காட்சி கொடுத்த இடம் வந்து இந்த ஸ்தலம். இந்த காட்டுராமரை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு முகத்தோட, அந்த முகத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இங்கே உள்ள ராமரை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமான இடமா இருக்கும். இந்த இடத்தையே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரம்யமான இடமா, அவ்வளோ ஒரு அமைதியாக, இங்கே வந்தோன்னா இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகணுன்னு எவர் ஒருத்தருக்குமே தோன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ராமர் வந்து வீட்டிருக்காரு. இந்த ராமர் பார்த்திங்கன்னா எல்லா குறைகளையும் பக்தரோட, அவர் வந்து மனிதாவதாரம் எடுத்ததுனால இங்கே வர பக்தர்களோட குறிப்பிட்டு சொல்லணுன்னா எல்லா ஸ்தலங்களும் இருக்குது. ஆனாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த இடத்துல இருந்து எல்லாரையும், ஏன்னா 14 வருஷமும் கஷ்டப்பட்டு முடித்து அது முடிய போகிற நேரத்தில் தான் இந்த மாதிரி ராவணனோட சந்திப்பு ஏற்பட்டு அவனோட வதம்லாம் ஏற்பட்டதுனால அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து ஜடாய்க்கு காட்சி கொடுக்கும்போது அவர் ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துக்கிட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அவரை கைகூப்பி வணங்குற எல்லா பக்தர்களுக்கும் கல்யாண வரம்லேருந்து, குழந்தை வரம்லேருந்து, தொழில் பிராப்தம்லேருந்து
கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரி தொழில் ரீதியாக செய்கிற தொழிலேருந்து எல்லா விதமான படிப்புகளுக்குலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து எந்த ஒரு பிரச்சனை மனுஷனுக்கு உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கிற ஒரு ஸ்தலமாக வந்து இந்த ராமஸ்தலம் வந்து விளங்குது. மிகப்பெரிய விசேஷமாக வந்து இப்போ புஷ்கரத்துலேருந்து பக்தர்களும் வந்து வாரம் சனி ஞாயிறில் தான் இங்கே வந்து விசேஷமாக இருக்கும். இங்கே எல்லோரும் வந்து சேவிச்சுட்டு இந்த ரம்யமான இடத்துல இருந்துட்டு அன்னதான பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி குடும்ப சமீதமாக எல்லாருமே வந்து உட்காந்து சேவிச்சுட்டு போகிற அளவுக்கு இன்னொருத்தர் சொல்லி அந்த மாதிரி இந்த கோவில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்க கூட இன்னும் நிறைய பேர் வந்து வணங்கிட்டு இருக்காங்க இந்த ராமரை. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்னும் நீங்களும் வந்து இந்த கோவிலை வந்து வணங்கி ராமரோட அருள் பரிபூர்ணமாக பெற்று செல்லணும்னு நானும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.